எல்லாருக்கும் வணக்கம். நண்பன் எப்படி இருக்கீங்க? ஸோ டிவிகே தளபதி அவருடைய கட்சி, அதாவது நம்ம கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ண அன்றைக்கே வந்து கிராஷும் பண்ண வச்சிட்டிங்க. எல்லோரும் அவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு. இது என்ன படத்தோட போஸ்டரா, படத்தோட இல்லை ப்ரோமோவா, சிங்கிளாக ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு? இதுக்கு வந்து நமக்கு டைம் இருக்குது. 2026 வரைக்கும் டைம் இருக்குது அந்த கட்சியில் உறுப்பினராக சேர்றதுக்கு. உடனே சேர்ந்து உடனே கார்டு எடுத்து உடனே நான் வந்து தளபதியோட எவ்வளோ பெரிய வெறியன் தெரியுமா, நான் தளபதியோட எவ்வளோ பெரிய ஃபேன் தெரியுமா, எனக்கு தளபதி நான் உயிர் தெரியுமா அப்படின்னு நீங்கள்லாம் அவங்கள வந்து காமிச்சிக்கணும்னு ஆசைப்படுறது எனக்கு புரியாமல் கிடையாது, நல்லாவே புரியுது. பட் இருந்தாலும் நம்மளுடைய வேகத்துக்கு அந்த கணினி வேலை பார்க்குமான்னு கேட்டால், அதாவது செயலி வேலை பார்க்குமான்னு கேட்டால் வேலை பார்க்காது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஸோ அதற்கு அவங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்றத விட, ஒரு சில வீடியோ முடிஞ்சிச்சுன்னா நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறேன் என்னோடய மொபைலில், எப்படி போய் அப்ளை பண்ணுறதுன்றது. அது நல்லா வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதை நோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா நான் வந்து காண்டாவாதீங்க கார்டு எடுத்துட்டேன். ஓ ஏடா நீ எல்லாரையும் சொல்லிவிட்டு நீ மட்டும் வேகமாக கார்டு எடுத்துட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேட்குறது புரியாமல் கிடையாது. லக்கிலி எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ வாட் கேன் ஐ டூ? ஓகே, ஸோ நான் டெலிகிராமில் தான் அப்ளை பண்ணி எடுத்தேன். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டெலிகிராமில் எப்படி உள்ளே போய் லிங்க்கில் இருந்து, ஏன்னா அதுலேருந்து QR கோடும் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தால் லிங்க்கில் இருந்து எப்படி உள்ளே போய் நான் அப்ளை பண்ணேன், அது என்னென்ன ஸ்டெப்பு வந்துச்சு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை போய் பார்ப்போம் வாங்க, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏன்னா இன்னமும் வாட்ஸ்அப்பும் ஆப்பும் வந்து இன்னும் ஒர்க் ஆகலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ வரைக்கும் கார்டு எடுத்தவங்க எல்லாமே டெலிகிராமில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ என்னுடைய நண்பர்களும் டெலிகிராமில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டெலிகிராம் ஆப்ஷனை உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் 1.5 மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ ஸ்லோவாக அதை சொல்ல முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன். வாங்க உள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து எப்படி நம்ம டிவிகே மெம்பர்ஷிப் கார்டு வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து டெலிகிராம் மூலியமாக தான் வாங்கினேன். ஸோ டெலிகிராமிலேருந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்துச்சு. வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்தோடனே இந்த மாதிரி லிங்க் இருந்துச்சு. இந்த லிங்க் வந்து இப்போ நான் டெலிகிராமை கிளிக் பண்ணுறேன். டெலிகிராமை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி இது வந்து உள்ளே போயிடுது. உள்ளே போனோடனே மேட்ரு என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்மளுடைய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ என்னோடய மொபைல் நம்பர் நான் என்னவோ அதை கொடுத்தேன். அப்டேட் ஆகிடுச்சு. அப்டேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தில் மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியோட நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள் அப்படின்ற மெசேஜ் தான் இது. ஓகேங்களா? நான் என்ன பண்ணேன், உடனே ஓட்டர் ஐடி நம்பர் என்ட்ரி பண்ணேன். ஓட்டர் ஐடி நம்பர் என்ட்ரி பண்ணோடனே உங்களோட ஓட்டர் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் ஒன்று வரும் ஃபஸ்ட்டு. அதில் வந்து உங்களுடைய பேர், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் எந்த வார்டில் நீங்கள் ஓட்டு போட முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அது வந்து எஸ் ஆர் நோ டீட்டெயில்ஸ் கரெக்டானு கேட்கும். நான் எஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ், தேங்க்யூ ஃபார் கன்ஃபார்மிங் யுவர் ஓட்டர் ஐடி, ப்ளீஸ் ஷேர் அப்படின்னு மெசேஜ் வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃபி பிக்சரையோ இல்லைன்னா மொபைல்லேருந்து ஏதோ ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ண சொல்லும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மெம்பர்ஷிப் கார்டு என்ட்ரி போடுறதுக்கு. ஸோ நான் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணோன்னே ஃபோட்டோ அப்லோட் ஆச்சு, கார்டும் வந்துருச்சு. ஸோ இது எல்லா ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். நான் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு ரொம்ப கேப் விட்டு திருப்பி பார்த்தனால எனக்கு கொஞ்சம் கேப் ஆச்சுன்னு வச்சுங்க. பட் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் 10 மினிட்ஸில் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இதுதான் டெலிகிராமில் நம்ம பண்ண வேண்டிய ஆப்ஷன். முக்கியமாக நீங்கள் வந்து ஆதார் கார்டோ வேறு எந்த டீட்டெயில்ஸை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருமானு கேட்டிங்கன்னா ஓடிபியும் வரல. ஒன்லி மொபைல் நம்பரை மட்டும்தான் அப்டேட் பண்ண சொல்லி கேட்டுச்சு. ஸோ ஓடிபி வரல மொபைல் நம்பருக்கு. கேட்டது ஓட்டர் ஐடி நம்பர் மட்டும். ஸோ ஓட்டர் ஐடி நம்பர் கரெக்டான நம்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கார்டு வாங்கிடலாம். ஓட்டர் ஐடி நம்பர் இல்லை அப்படின்னா, தப்பாக இருக்குது அப்படின்னா உங்களால் கார்டு வாங்க முடியாது. அந்த சப்போஸ் உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பர் தப்பாக நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்காது. மேபி நீங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் கரெக்டாக போட்டிருந்து இப்போ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் நீங்கள் அதை மாற்றிருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட சிஸ்டத்தில் வந்து காட்ட முடியும். எனியோ கைஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னமும் நிறைய பேர் வந்து எப்படி பண்ணுறது, நாங்கள் உள்ளே போனால் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த டெலிகிராமில் நீங்கள் இந்த ஆப்பில் கேட்குற ஒரே ஒரு விஷயம், அதாவது அந்த ஆப்பில் வந்து உங்கள்கிட்ட ஆதார் கார்டோ உங்களுடைய பேன் கார்டோ உங்களுடைய லைசன்ஸ் எதுவுமே அது கேட்கல. அது கேட்குற ஒரே விஷயம் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வேணும். இந்த ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உறுப்பினர் ஆக முடியும். ஸோ விஜய் அவர்கள், அதாவது தளபதி அவர்கள், தலைவர் அவர்கள், விஜய்தான் தளபதி, தலைவர், ஓகே, தலைவர் அவர்களுடைய மாஸ்டர் பிளான் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எந்த அரசியல் கட்சியுமே முன்னெடுக்கலை. ஏன் ஓட்டர் ஐடி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நான் சொன்னேன், இதில் நம்ம உறுப்பினர் ஆனால் மட்டும் நம்ம ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
அதற்கும் நிறையா சிக்கல் இருக்குது. அதையும் நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதையும் நான் பண்ணலை. ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ப்ளஸ் ஓகே கைஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ஆப்பில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then I'm signing off. See you all, take care. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். நான் வந்து எப்படி சொல்கிறது, எவ்வளோ பேர் நீங்களும் பார்ப்பீங்க, கமெண்ட்ஸில் வந்து கிண்டல் பண்ணுறாங்க நம்மளை. ஏன்டா நீ பேசுகிற, நீ போடுற 1000 வியூக்கு 2000 வியூக்கும் நீ எவ்வளோ பேசுவியா, நீ என்ன தானே கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா வெக்கமா இல்லையா? நான் வைக்கப்படுறது இல்லை, நீங்கள் தான் வைக்கப்படணும். ஏன் தெரியுமா, நான் என் கடமையை கரெக்டாக செய்கிறேன். ஆனால் நீங்கள் உங்கள் கடமையை கரெக்டாக செய்கிறீங்களா அப்படின்றத நல்லா யோசிச்சுக்குங்க. கடமைனா என்ன, உங்களுடைய ஒரே வேலை இந்த வீடியோவை பார்த்தோமா டக்குன்னு ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டோமா, அவ்வளோதான். இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதில் வந்து உங்களுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, தளபதி அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. 2வது விஷயம், அவரை பற்றின நியூஸை நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கு என்னை போன்ற ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து உண்மையாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். See you on another video. Love you all. Take care. Bye.